இது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. நல்லாட்சி தொடர வேண்டும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும், 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும்னு நான் ஃப்ரம் டே ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஓவர் நைட்ல முடிவுகள் மாறுவதற்கோ மாற்றி மக்கள் மனநிலை மாறுவதற்கோ வாய்ப்பில்லை. கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்றது திமுகவுக்கு சாதகமா 2-3 கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதையும் திணிப்பு எடுத்துக்கலாமா? வெயிட் அது எவ்வளவு சீட்டு சொல்றாங்க? நாங்க சொல்றது 200 சொல்றோம், 200க்கு மேல. அதுதான் கருத்து திணிப்புன்னு சொல்றோம். 145 வரது கருத்து 200 வரணுங்க. எங்க கணக்கு காங்கிரஸ் கணக்கு 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறணும். அதான் சொல்றோம் திணிப்புன்றோம். இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு மறுநாள் எல்லாரும் சந்திக்க போறோம், பேசுவோம். அதே போல இந்த மாநில கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைய கருத்து ஒவ்வொருத்தருடைய கருத்து கொஞ்சம் மாறுபட்டு வருது. எங்க கருத்து ஒரே கருத்து தான். இந்த வைகோ மாதிரி தாவகவுடைய முடிவுகள் ஒரு இதா இருக்கும், தாவகவுடைய முடிவுகள் எழுச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சிறப்பான பணி நடந்துட்டு இருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எல்லா தொகுதிகளும் கவர் பண்ணியிருக்காரு. இந்த உழைப்பு, இந்த பணி வீண் போகாது. மக்கள் புரிதலோடு இருக்காங்க, யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாதுன்னு. அப்ப எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெல்லும்ன்றது தான் ஃப்ரம் டே ஒன் என்னுடைய கருத்தை. நான் அதை மாத்திக்கல, அதை தான் திணிப்புன்னு சொல்றேன். நீங்க உடனே 140 ஒத்துக்க மாட்டீங்களான்னா 140 ஒத்துக்க மாட்டோம், 200க்கு மேல வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய பார்வை. இப்ப மக்களுக்கு இது தெரியாதா? ஒரு தேர்தலையும் தேர்தல் நடக்கிற வரைக்கும் விலை ஏற்ற மாட்டாங்க, தேர்தல் முடிஞ்சு 2-3 நாள் விலை ஏற்றிடுவாங்க. அப்ப இது ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, பல தேர்தல்கள் பாஜக தொடர்ந்து செய்யுது. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு புரிதல் இல்லாமையா வேற ஒருத்தருக்கு வாக்களிச்சிருவாங்க.